இன்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஸ்ரீ சபாநாயகர் கோவிலுக்கு எதிராக தாக்கல் செய்த WMP 33543 33545 என்ற மனு விசாரணைக்கு வந்தது. முந்தைய விசாரணை தேதியில் கோவில் கணக்கு வழக்குகளை சீலிட்டு கவரில் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் கோவில் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிசங்கர், கோவில் வழக்கறிஞர் வர்ஷா சந்திரசேகர் சீலிட்ட கவரில் அந்த கணக்கு வழக்கு விவரத்தை தாக்கல் செய்தார்கள். நீதிமன்றம் மேலும் அதோட லெட்ஜர் பதிவேடுகளையும் தாக்கல் செய்ய என்று கோரியதால் அதில் 10 வருட கணக்கிற்கு உடனடியாக பண்ணுவதில் சில நடைமுறை சிக்கல் நடைமுறை கஷ்டங்கள் உள்ளதால் 5 வருடத்திற்கான பதிவேடுகளை தாக்கல் செய்துள்ளார்கள். மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலில் எந்த வகையில் பூஜை மற்றும் விழாக்கள் நடைபெறுகிறது என்பதை பற்றிக்கான பதிலில் கட்டளைகள் மூலம் எந்தெந்த விழாக்களும் நிகழ்வுகளும் நடைபெறுகிறது என்ற பற்றிய விவரமும், மற்ற வருமானங்களை பொறுத்தவரையில் கோவில் நிலங்கள் 3000 ஏக்கர் அரசாணை 835/76 படி தனி தாசில்தார் கோவில் நிலங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், அதன் குத்தகைகள் வசூல் செய்யப்பட்டு நேரடியாக மின் கட்டணத்திற்காக டிடி தொகை செலுத்தப்பட்டு வருகிறது என்றும், அந்த தொகை மிகவும் சொற்பமாக உள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக RTI பதிலின் மூலம் கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 3000 ஏக்கரில் 1000 ஏக்கருக்கு ஒரு பதிவேட்டில் 93,000 தான் வருமானம் வருகிறது என்று RTI பதிவில் உள்ள பதிவிலை குறிப்பிட்டு கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக அரசு வழக்கறிஞர் எழுந்து 3000 ஏக்கரில் 2000 ஏக்கரை பொது தீட்சர்கள் விற்றுவிட்டார்கள் என்று எந்தவித அடிப்படை ஆதாரமின்றி குற்றம் சாட்டினர். அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் தெரிவித்த கருத்து பொதுவெளியிலும் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றால் பொது தீட்சர்களுக்கு மிகுந்த களங்கம் ஏற்படும். ஏற்கனவே தொடர்ந்து கடந்த 2.5 வருட ஆண்டு காலமாக இந்து சமய அறநிலைத்துறை கோவில் நிர்வாகத்தை பற்றியும், கோவிலை பற்றியும், பொது தீட்சரை பற்றியும் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு ஊடகத்துறை பொதுவெளியில் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை மேலும் நீதிமன்ற நடவடிக்கை பற்றியும் தொடர்ந்து தவறாக தெரிவித்து வருகிறார்கள். ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள போது அதை பற்றி பத்திரிகை துறையில் செய்தி வெளியிடுவது தவறானதாகும். ஆனால் இந்த முறை பொது தீட்சர்களுக்கு மிகவும் களங்கம் ஏற்படுத்தும் முறையில் அபாண்டமாக 2000 ஏக்கர் விற்கப்பட்டதாக குறிப்பிட்ட தகவல் பொதுவெளியில் வரும்போது பொது தீட்சர்களுக்கு மிகுந்த களங்கம் ஏற்படும். அதற்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படவில்லை. நீதிமன்ற விசாரணை நிலுவையில் இருக்கும்போது பொதுவெளியில் மீடியா மூலம் ஒரு ட்ரையல் நடத்துவது என்பது மிகவும் தவறானது என்று நீதிமன்றமே குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பொதுவெளியில் கோவில் நிர்வாகம் சம்பந்தமாக நீதிமன்ற நடவடிக்கை பற்றியும் கூட தவறான செய்திகள் வெளியிடப்படுவதால் மிகுந்த ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் பொது தீட்சர் சார்பில் இந்த தவறான செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. இந்த மறுப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றால் பொது தீட்சர்களுக்கு மிகுந்த களங்கமும் அவர் நற்பெயர்ப்பிற்கு பாதிப்பும் ஏற்படும் என்பதை உணர்ந்து மிகவும் நீதிமன்றத்தின் மேல் மிகவும் மதிப்பு வைத்து, நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மதிப்பு அளித்து, எல்லாம் வல்ல நடராஜரின் மேல் எப்போதும் நம்பிக்கை வைத்து பொது தீட்சர் சார்பில் இந்த மறுப்பறிக்கை அளிக்கப்படுகிறது. மேலும் ஒரு சிறிய சட்ட விளக்கமும் இதில் தர கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2009 நீதியரசர் பானுமதி அவர்கள் தீர்ப்பில் கோவில் நிலங்கள் 3000க்கு மேல் உள்ளது என்று பதிவு செய்யப்பட்டது இந்து அறநிலைத்துறையின் சார்பில் சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில். அதன் பிறகு 2009 2014 கோவில் நிர்வாகத்தில் இணை நிர்வாகமாக
இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகித்து வந்தார்கள். அதற்கு பிறகு பதிவுத்துறை சட்டம் 22A படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக உள்ள நிலங்கள் எதையுமே பதிவு செல்ல தடை உள்ளது. இவ்வாறாக இருக்க 2000 ஏக்கர் நிலத்தை அதை ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திய நபரோ இல்லை அவர்கள் குடும்பத்தாரோ வேறு எந்த நபரோ மூன்றாவது நபருக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக பொது தீட்சர் விற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவ்வாறான உண்மை நிலை இருக்க எந்தவித அடிப்படை ஆதாரம் இன்றாமல் இந்த கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இதனால்தான் இந்த செய்தியாளர் அறிக்கையை நான் தொடர்ந்து பொது தீட்சர் சார்பில் உள்ள கருத்தையும் பொதுவெளியில் வெளியிட்டு பொது தீட்சர்களின் கருத்தையும் வெளியிடும் ஊடகத்துறை அன்பர் அனைவருக்கும் பொது தீட்சர் சார்பில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.